தயவு செஞ்சு மக்களே, இவனுக்கு இந்த அருண் இருக்காருல்ல, அருண் பிரசாத், இவருக்கு அருண் பிரசாத் அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றி தயவு செஞ்சு வன்மகுடம் டப்பா அருண்னு வச்சுருங்க. அதுதான் இவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பேராக இருக்கும். கேம்ங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள மோக்கிங் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க மண்டையை கழுவிக்கிட்டு எல்லா விதமான ஒரு கேவலமான விஷயங்கள் அருண் தான் பண்ணிக்கிட்டு வராரு இந்த சீசனை பொறுத்தளவில். ஆனால் மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஷோ முடிஞ்சு வெளியே போனதுக்கு பிறகும் முத்து முத்து மஞ்சரி மஞ்சரின்னு பைத்தியம் பிடிச்சி அலைய போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு அருண் இந்த வீட்டில் முத்து மஞ்சரி பற்றி கெட்ட கெட்ட விஷயங்களை அடுத்தவங்க மண்டவுளுக்கு போயிட்டு கழுவி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பொதுவாகவே ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டைக்கு முத்து தான் காரணம், மஞ்சரி தான் காரணம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டே போயிட்டு சொல்லுறது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை இவர் அடிக்கடி வீட்டில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சைக்கிள் ஓட்டுற டாஸ்கில் கூட முத்து தெரிஞ்சு செய்கிறாரோ தெரியாமல் செய்கிறாரோ, ஆனால் தெரியாமல் செஞ்சேன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லிவிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. ஆனால் அருண் இழந்து என்ன சொன்னாருன்னா, இவர் தெரியாமலாம் பண்ணலை, விளையாட்டாக பண்ணலை, வேணும்னே தான் பண்ணினாரு அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு முட்டு கொடுக்குறாங்க தர்ஷிகா, 200% அக்கா இவருக்கு முட்டு கொடுக்குறாங்க. முத்துக்கு இவர் தப்பு பண்ணிட்டாரு, இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு மற்ற ஹவுஸ்மேட் சொல்லி பிறகுமே முத்து எந்த பனிஷ்மெண்ட்டு அவர் கேஸ்க்காக சைக்கிள் மிதிக்கிற போது அவர் மிதித்து அந்த கேஸில் சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மைண்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இந்த ஷோவை பொறுத்தளவில். ஒன்று கேமை நல்லா விளையாடணும், இல்லைன்னா உங்களோட ஒழுக்கத்தை சரி அந்த கேமுக்கு பாதுகாத்து கொள்ளணும். தர்ஷிகா ரெண்டுமே இல்லை, ஒன்று விஷால் விஷால் விஷால்னு ஓடுது, இல்லைன்னா அன்சிதான்னு ஓடுது. இதை தவிர இந்த அக்கா இந்த வீட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுமே முத்து விஷால் தர்ஷிகா அவங்க 3 பேருமே எச்சத்தனமாக முத்து பற்றி பின்னாடி பேசுகிறது, முத்துவை கலாய்க்கிறது, முத்து இப்படி தான், முத்து ஒன்றுக்கும் வேலைஇல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.